வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. அரசியல் விமர்சனம் பண்ண மாட்டேன், அரசியல் பேட்டிகள் இனிமேல் போட மாட்டேன். பொதுவான மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான தீர்வை கொண்டு வர்றதுக்கு களப்பணி ஆற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுபடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு தான் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன். ஆனால் இப்போ பேச போகிற விஷயத்தில் சின்னதாக ஒரு அரசியல் இருக்கலாம். என்னப்பா அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அரசியல் பேச போகிறேன் அப்படின்னா, இது அரசியல் பேசுகிறதுக்காக கிடையாது. இது ஒரு பொதுவான பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம பேச வேண்டியதன் அவசியமும் இருக்குது. இந்த அரசியல் வன்மம் இருக்கு இல்லையா, இது பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் மிகப்பெரிய ஒரு வன்முறையை திணிக்குது. அதை பற்றி பேச வேண்டியதோட அவசியம் இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவே நான் பேசுகிறேன். திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க அந்த குழந்தைக்கு வந்து டிவிகேன்னு பேர் வச்சுருக்காங்க. அது என்னப்பா டிவிகே அப்படின்னா, தமிழ் வெற்றி கொண்டான். அதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிவிகே. அதை வந்து ஒரு செய்தியாக போட்டிருக்காங்க. அந்த செய்திக்கு கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து டிவிகேன்னு வச்சதுக்கு வேலை தற்கூரின்னு வச்சுருக்கலாம், மடக்கூதின்னு வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் அசிங்கமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கோபம் டிவிகே மேலே, அந்த டிவிகே எம்எல்ஏ பல்லவி மேலே. ஆனால் அந்த வன்மம் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த தப்புமே பண்ணாத இந்த பூமிக்கு புதுசாக வந்திருக்க அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எவ்வளோ ஒரு வன்மம் பாருங்க. அந்த குழந்தைக்கு தற்குறின்றது, அந்த குழந்தைய மடக்கு ஊதின்றது, இது என்ன ஒரு மனநிலைன்னு பார்த்துங்க. ஒரு அரசியல் கட்சி மீதும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்த நபர் மீதும் இருக்கிற வன்மம் ஒரு பச்சை குழந்தைய, பிறந்த குழந்தை மீது வன்மத்தை தெளிக்கிற அளவுக்கு மனுஷங்களை மாற்றி வச்சிருக்கு. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முக்தாரும் சூர்யாவும் ஒரு விவாதத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அண்ணாமலையை பற்றியும் ஒரு பெண்ணை பற்றியும் தவறாக பேசி பிறந்த குழந்தையோட பிறப்பையே கேள்விக்குறியாக்குற அளவுக்கு பேசியிருக்காங்க. அதை பேசிவிட்டு அதில் வேற அந்த முக்தார் சொல்கிறாரு, இதை ஏன் பொது வெளியில் போடணும், இந்த குழந்தைங்க ஃபோட்டோவெல்லாம் பொது வெளியில் போட்டால் 4 பொறுக்கிங்க வந்து பேசதானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 பொறுக்கியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. நான் இது இப்படி மரியாதை குறைவாக பேசுனது கிடையாது. ஆனால் இந்த சூர்யாவும் முக்தாரும் பேசின பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா, பொறுக்கித்தனத்தை விட ஒரு கேவலமான பேச்சு. இதில் ஒருத்தர் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிவாவோட மகன், இன்னொருத்தர் காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற முக்தார். இவர் காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, இவரை வந்து பாலியல் ஊடக சூப்பர் ஸ்டார்னு தான் சொல்லலாம். அப்படியே ஒரு பிறந்த குழந்தையோட பிறப்பை கேள்விக்குறியாக்கி இன்னைக்கு வந்து அவங்க அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து சூர்யாவை கைது பண்ணிட்டாங்க. இந்த காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார் கண்ணிலே படாமல் தலைமறைவாக இருக்கார். ஒரு பொண்ணு டிவிகேக்கு ஆதரவாக நம்ம கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்துச்சு. அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு, 19, 20, 21 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை பேசக்கூடாத பேச்சு, கெட்ட வார்த்தையாக நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த பொண்ணோட கேரக்டரை தப்பாக பேசி, அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசி நிறைய கமெண்ட்ஸு. அதில் ஒரு முக்கியமான கமெண்டு, அந்த ஆளுக்கே இந்த பொண்ணு வயசில் பொண்ணு இருக்கும், ராமநாதபுரத்தில் கார் ஓட்டுற டிரைவரு, இவனை நம்பி ஏதாவது பொண்ணை ஏற்றி அனுப்ப முடியுமா? இந்த மாதிரியான நபர்கள் தான் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுற நபர்கள். அதாவது தனக்குள்ள இருக்க வன்மத்தை, அந்த வெறியை எப்படி தீர்த்துக்கணும்னு தெரியாமல் கமெண்ட் மூலியமாக அள்ளி தெளிக்கிற நபர்கள். இவன்களை வெளுத்தாலே இந்த பாலியல் குற்றங்கள் முக்கால்வாசி குறைஞ்சிரும். அதாவது முன்ன பின்ன தெரியாத பொண்ணு தனக்கு பிடிக்காத கட்சியை சப்போர்ட் பண்ணிருச்சு, தனக்கு பிடிக்காத கட்சியில் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை பற்றி கேவலமாக பேசுறது, தப்பாக பேசுறது, அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசுறது. இவங்க தன்னோட குடும்பத்து பெண்ணை எப்படி நினைப்பாங்க? உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி ஆட்களோட குடும்பத்து பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இவங்க ரொம்ப மோசமானவங்க. அந்த நான் சொன்னேன் இல்லையா, கார் டிரைவரு, அவன் ஃபோட்டோவை எடுத்து எனக்கு போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் அதை போட்டால் அவனை பெத்த தாயும் அவனை கட்டின மனைவியும் அவனுக்கு பிறந்த பொண்ணும் காரி துப்பிட்டு இவனையா பெத்தான், இவனுக்கா நம்ம இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினவன் கூட இவனுக்கா நம்ம பிறந்தோம்னு அந்த 3 ஜீவனும் செத்துரும். ஏன்னா அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கமெண்ட்லேயே எதிர் விமர்சனத்தை நல்ல டீசெண்டாக கருத்தியல் ரீதியாக திட்டவெல்லாம் இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பெண்களை மையமாக வச்சு திட்டுறான் பாரு, அவனை நான் மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை. ஏன்னா அவன் வீட்டு குடும்பத்து பெண்ணை எப்படி பார்க்குறானோ அதே மாதிரி தான் கமெண்டில் வந்து பேசுகிறான்னு அர்த்தம்.
இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ஆபத்தான ஆட்கள். இவங்களுக்கு முகமும் கிடையாது, முகவரியும் கிடையாது. எதையாவது நம்மளுக்கு முகமே இல்லை அப்படின்றதுக்காக என்ன வேணா கமெண்ட்ல பேசி விட்டு போயிடலாம் அப்படின்னு பேசுற ஆட்கள். இவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க. இந்த வீடியோ பேசுறதுக்கு முக்கியமான காரணமும் அதான். ஏன்னா உங்களோட கருத்தை முன்வைங்க. உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருக்கா, முன்வைங்க. இதே வீடியோவுக்கு கீழே எதிர்கருத்து வைக்கிற நிறைய நல்ல விமர்சனத்தை வைக்கிற ஆட்களும் இருக்காங்க. அவங்கள கண்டிப்பா நான் மதிப்பேன். இந்த முகம் இல்லாத, முகவரி இல்லாத, நம்ம ப்ரொஃபைலை லாக் பண்ணி வச்சுட்டு என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த சில கேடுகட்டு ஜென்மங்களை நான் கண்டுக்கிறது கூட மாட்டேன். அதனால உங்களோட அரசியல் அப்படின்றது பெண்களையோ இல்லை பச்சிளம் குழந்தைகளையோ ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி, இல்லை அவதூறுகளை பரப்புகிற மாதிரி வேண்டாம். ஏன்னா ஒன்றுமே தெரியாத குழந்தை, பிறந்த குழந்தை, அது மேலே வன்மத்தை தெளிக்கிற அளவுக்கு உங்களோட அரசியல் வன்மத்தை உங்களுக்குள்ளே புகுத்தி இருக்கு அப்படின்னா அது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.